எல்இடி லைட் நைட் டைம்ல வந்து இங்க பாருங்க க்ளீன் பண்றதுக்கு லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அந்த யூனிக் பிராண்ட்லேருந்து கார் வேக்கம் கிளீனர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். VC300 மாடல் சரிங்களா. பேக்கேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போர்ட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கான். பவர்ஃபுல் சக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 12 மந்த்ஸ்க்கான அந்த வாரண்ட்டி இருக்குது. ஃபில்டர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதோட பவர் எவ்வளோ டெலிவரின்னு கேட்டிங்கன்னா அந்த 6 கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி 450 ml டஸ்ட் கெப்பாசிட்டி மற்றதில் வந்து கிடையாது. ஹெப்பா ஃபில்டரும் இருக்குது. 4 மீட்டருக்கான அந்த ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து எல்லா காருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த நாசில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 3 நாசிலு, அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கான ப்ரஷ்ஷு. ஸோ இதுவும் வந்து ஒரு இதுதான். இது வந்து ஒரு கார்டட் வேக்கம் கிளீனர் தான் சரிங்களா. கார்ட்லெஸ் கிடையாது. ஸோ டிசைன் பாருங்கள், யூனிக்குன்ற அந்த பிராண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ பவர் பட்டன் இங்கே வரும். அதேமாதிரி லைட் இருக்குது பாருங்கள். நான் யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். சப்போஸ் காரில் வந்து இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணுறதுக்காக எல்இடி லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.45 லிட்டர். அதேமாதிரி ரேட்டட் 12 வோல்ட்டு. பவர் வந்து 72 to 84 வோல்ட் வரைக்கும் அதிகம் கன்சியூம் பண்ணும். இல்லை ஸ்ட்ராங்கான ABS பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு பில் பண்ணியிருக்காங்க. வாரண்ட்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான அந்த QR கோடை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு பேக்கோடு வருதுங்க. 12 வால்ட்டுக்கான DC பவர் சப்ளை வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1200 தான். இப்போ ஃப்ரீடம் சேலில் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இது எப்படி பிளக்இன் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், காரோட அடாப்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு உடனே ஆன் பண்ணிடாதீங்க. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணி ஆன் ஆகுதா இந்த பாருங்க பார்க்கலாம். சரி இங்கே பாருங்க, ஒரே சுவிட்ச் தான். இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே பாருங்க எல்இடி லைட் எரியுது, ஆன் ஆயிடுச்சு. இங்கே வந்து காற்று வருது. வெண்ட் வந்து இங்கே வச்சிருக்காங்க. காரை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆன் பண்ணாமல் இதை வந்து ஆன் பண்ணிடாதீங்க சரிங்களா. அவங்களும் வந்து யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. நான் பேட்டரி வந்து உறிஞ்சிக்கும். ஸோ இது அதிகபட்சம் வந்து 80 வாட் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணும். எல்இடி லைட்டு நைட் டைமில் வந்து இங்கே பாருங்க. ஸோ நைட்டில் வந்து இந்த மாதிரி இருட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் வந்து 4 மீட்டர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. கார்லேருந்து இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வந்து வெளியே வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து ப்ரஷ் நாசல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் நாசலை வந்து நீங்கள் இப்படி உள்ளே வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேட் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த வேக்கம் கிளீனர் எவ்வளோ பவர்ஃபுல்லான செக்ஷன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இந்த சக்கான பேப்பர்லாம் வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே பேப்பர் கிடையாது. வெறும் பேப்பர் ஸ்கிராப் மட்டும் கிடையாது. இங்கே பாருங்க சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த கார்பெட்டில், இதையும் வந்து பாருங்க. இந்த இடத்தையும் வந்து இந்த இலைகள்லாம் கூட எடுக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. $450 ml கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரஷ் நாசில் வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து க்ரிவிஸ் நாசில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கன்னா எங்கெல்லாம் கை வந்து போக முடியாதோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த க்ரிவிஸ் நாசில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கெல்லாம் வந்து இப்போ உள்ள இருக்க டஸ்ட்லாம் வந்து கிளியராக தெரியுது பாருங்க. இப்போ சப்போஸ் நம்ம இப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா கீழே எல்லாம் கொட்டாது அவ்வளோவா. ஏன்னா நான் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்லிட்டு உள்ள வால்வ் இருக்கு சரிங்களா.
இது எப்படி கட்டணும்னு சொல்லிடுறேன். இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரிங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து சும்மா அதை அப்படி அழுத்திட்டு இப்படி வெளியே எடுத்துடலாம். வந்துருச்சு பாருங்கள். நம்ம காரில் கலெக்ட் பண்ண ஃபுல் குப்பை கொட்டிடுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இது எடுத்துகிட்டு திருப்பி மாட்டும் போது என்னடா சரியாக உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அதுக்கு தான் 2 டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து 2 டேரக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த 2 டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 இருக்குல்ல, அதே மாதிரி இந்த 2ல் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். இது என்ன ப்ரோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கனெக்டர் சரிங்களா. வேணும்னா இந்த ஹோஸ் இருக்குல்ல, அந்த ஹோஸ் கூட வச்சு எக்ஸ்ட்ரா அதை வந்து சைஸ் பத்தல சில இடத்துல தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பாருங்கள். ஃபில்டரை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணவும் முடியும் சரிங்களா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். சப்போஸ் அந்த ஃபில்டரை தண்ணியில் போட்டு போயும் அழுக்கு போகலை அப்படின்னா ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த கேரி பேக்கில் அழகாக வச்சுருங்க. இந்த மாதிரி கார் டிக்கியில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து நம்ம காருக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேஜெக்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டேக் பண்ணி விடுறேன். அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.